ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கெம் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப்பு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறது பாருங்கள். கியர் ஒயர் நமக்கு வேணும். அதை வச்சு தான் இன்விசிபிள் நெக்லஸுமே மேக் பண்ணுறாங்க. ப்ளையர், கட்டர், நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பீட். இது கிளாஸ் பீடில் கலர் என்ன கலருங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் அதே கலரில் ரெட்லேயே நான் வந்து அட்டாச்சருமே எடுத்திருக்கேன். இது வந்து அதாவது பெண்டன்ட், ஓகேங்களா. கெம்டு ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதில் வந்து சைடில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கல. அதனால் நான் வந்து அதில் கொடுத்துருக்க அந்த ரிங்லேயே நான் வந்து ஒயரை உள்ளே விட்டு வெளியே இழுத்துருக்கேன். நம்ம ஒயரை உள்ளே விட்டு வெளியே இழுத்தால் 2 ஃபோல்டு ஆகும் இல்லைங்களா. அந்த 2 ஃபோல்டுலையுமே நம்ம வந்து கியர் லாக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இது 2 லேயராக நான் மேக் பண்ண போகிறேன். லெஃப்ட்டில் 2 லேயர், ரைட்டில் 2 லேயர் மேக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போது நம்ம உள்ள ஒயரை விட்டு வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 இருக்குது பார்த்திங்களா. இந்த நீட்டு ஒயரில் கியர் லாக் கொடுத்துட்டு வந்து இப்போ அந்த குட்டியாக இருக்கிற ஒயருக்குள்ளேயுமே நான் கியர் லாக் கொண்டு போகிறேன். அதாவது 2 ஒயர்லேயும் கியர் லாக் கொடுத்தா தான் நமக்கு இந்த ஒயர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும், மூவ் ஆகாது, ரிமூவ் ஆகாது, பீட்ஸ் எல்லாம் வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது அதை வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிட்டோம். இப்போது பீட்ஸை நம்ம கோக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த குட்டியாக இருக்கிற அந்த ஒயருக்குள்ளேயுமே நம்ம வந்து பீட்ஸை விடணும். அப்போ தான் அந்த ஒயர் வந்து வெளியில் நமக்கு தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீட்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த குட்டியாக ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்திங்களா, அதுக்குள்ளேயுமே விட்டுட்டிங்கன்னா அந்த ஒயர் வந்து நமக்கு வெளில தெரியாது. நான் பீட்ஸ் கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பீட் வந்து பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கண்டிப்பாக புரியும். நான் இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ எண்ட்லேயும் பாருங்கள், அந்த கியர் லாக்கை கொடுத்துட்டு அந்த ஒயரை மறுபடியும் நான் கியர் லாக்குள்ளே ரிவர்ஸில் விட்டு நம்ம ஒரு 2 பீட்குள்ளே அந்த கிளாஸ் பீட்குள்ளே போகிற மாதிரி விட்டிங்கன்னா நம்ம அந்த ஒயரை கட் பண்ணும்போது வெளியில் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்காது, அன்ஃபினிஷிங்காக இருக்காது. நமக்கு வந்து பார்க்க நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணி கியர் லாக்குள்ளே விட்டு ஒரு பீட்குள்ளே விட்டு இழுக்கிறேன். நீங்கள் 2 பீட்குள்ளே கூட விட்டு இழுக்கலாம். அதுக்கு நம்ம ஒயர் ஒன்று எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நீட்டாக இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும், குட்டியாக இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கமாகவும் நான் பிடிச்சி இழுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த கியர் லாக் வந்து நல்லா கிட்ட போய் பீட்ஸ் கிட்ட போய் டைட்டாக நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளையர் வச்சு அதை நம்ம டைட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிங்கன்னா அது வந்து டைட் ஆகிடும், மூவ் ஆகாமல் இருக்கும். நான் எப்படி இழுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மேல் பக்கமாக நீட்டாக இருக்கிற ஒயரையும் கீழ்ப்பக்கமாக குட்டியாக இருக்கிற ஒயரையும் பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு டைட் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியல, நான் சொல்கிறது புரியல, வீடியோ வந்து கிளியராக இல்லை, சொல்லித்தரது எனக்கு புரியல, மெத்தட் தெரியல, ஏதாவது டவுட் எது இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள். நான் ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பிரேஸ்லெட் கிளாஸஸுமே எடுத்திருக்கேன். பிரேஸ்லெட் வித் ஜுவல் மேக்கிங் கிளாஸோட ஃபீஸ் ஜஸ்ட் 99 மட்டும்தான். அது உங்களுக்கு இன்னும் 1 மந்த்துக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா கிளாஸஸ், அதாவது மெஹந்தி மேக்கிங் கிளாஸ் வந்து மெஹந்தி கிளாஸோட ஃபீஸ் வந்து 299. ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸோட ஃபீஸ் வந்து 99 மட்டும்தான். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸோட ஃபீஸ் 299. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் நான் 12 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் லேயர் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் ரிங்கில் நம்ம ஒயர் விட்டோம். இப்போ செகண்ட் ரிங்கில் விட்டுட்டு தேர்ட் ரிங்கில் வந்து, அதாவது செகண்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்னில் நம்ம அந்த கியர் ஒயரை விட்டு கியர் லாக் கொடுக்குறோம். கியர் லாக் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஒயர்லேயும் கொடுக்கணும். மேலே நீட் ஒயரில் கொடுத்துட்டு வந்து கீழே நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்க அந்த ஒயர்லேயுமே நான் கியர் லாக் கொடுக்குறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், வீடியோ பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது அதை நான் இழுத்து விட்டுட்டு ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம பீட்ஸை கோர்க்குறோம். பீட்ஸை கோர்க்கும் போது என்ன பண்ணணும், கீழே குட்டியாக இருக்கிற ஒயர்லையுமே நம்ம கோர்த்துக்கணும். நான் கோர்த்து முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த குட்டியாக ஒயருக்குள்ளேயுமே நான் அந்த பீட்ஸை கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நான் இதில்
ஃபஸ்ட்டு மேக் பண்ணது அது உங்களுக்கு காமிக்கல, இதில் காமிச்சிருக்கேன். இப்போ இழுக்கும் போது என்ன ஆகுது பாருங்கள், நீட்டாக இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் குட்டியாக இருக்கிற ஒயரை கீழ்ப்பக்கமாகவும் இழுத்திங்கன்னா அந்த ஒயர் வந்து நல்லா டைட்டாகும். அதாவது கியர் லாக் வந்து கிட்ட அந்த பீட்ஸ் கிட்ட போய் லாக் ஆகி நின்றுடும். நமக்கு எந்த ஸ்பேஸுமே ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் நடுவில் எந்த ஒயருமே ஸ்பேஸ் கிடைக்காது, நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷர் கொடுத்து கியர் லாக்கை லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லேயர் முடிஞ்சுது இந்த சைடு. இப்போ அந்த சைடு 2 லேயர் கொடுக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ நான் உங்களுக்கு அதை மேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிங் ஜம்ப் ரிங் இருக்குது இல்லைங்களா, அதை ஒவ்வொரு அந்த நம்ம லாக் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு சர்க்கிள்குள்ளேயும் ஒவ்வொரு ஜம்ப் ரிங் கொடுக்கணும். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் ஒரே ரிங்கை ரெண்டுத்துலேயுமே நான் கொடுத்துட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அந்த சர்க்கிள்குள்ளேயும் நான் ஒவ்வொரு ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது என்னோடய மிஸ்டேக் பண்ணதையும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிச்சேன். நீங்கள் இது மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து அட்டாச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து டோரி கொடுக்குற மாதிரினா நீங்கள் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டைப்லேயும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கனெக்டர் வைக்கிறது அப்படின்னும் போது இதில் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எட்ஜஸ்லேயும் ஒரு ரிங்கும் அந்த எட்ஜஸில் ஒரு ரிங்குமே நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் 3 லேயருமே கொடுத்துக்கலாம். அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 ஹோல்ஸ் இருக்குது. 5 லேயர்னால் நம்ம ரொம்ப குட்டி குட்டி பீட்ஸாக கொடுக்குற மாதிரி வரும். இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கலாம். இது 5 லேயர் கொடுத்து கூட நம்ம இந்த மாதிரி ஜம்ப்ரிங் 5 ஜம்ப்ரிங் கொடுத்துக்கலாம். ஸோ அது அவங்கவுங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. இப்போது நான் இதில் 2 லேயர் கொடுக்கறதுனால 2 ஹோல்குள்ளே நான் 2 ரிங் கொடுத்து அந்த கனெக்டரோட நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது செகண்ட் லேயர்லேயுமே இப்போது நம்ம வந்து கனெக்டரில் தான் அந்த ஜம்ப்ரிங் கொடுத்து அந்த ஹோல்குள்ளே போய் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லேயர் ரெண்டுத்துலேயுமே ஜம்ப்ரிங்கை கொடுத்துட்டு நம்ம கனெக்டரில் கனெக்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது கனெக்ட் பண்ண. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்டரில் ஜம்ப்ரிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த ஜுவல்லரிலாம் அழகாக இருக்கும். சாரீஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கோ இந்த சுடிதார்லாம் நல்லா லாங் கவுன் போடுறதுக்குமே அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இல்லை நான் இன்னொன்றுமே கொடுத்துருப்பேன், அதுவுமே என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறது நிறைய இதுக்கு முன்னே போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் நானே யோசித்து பண்ணது தான். யாரையும் பார்த்து நான் வந்து ட்ரை பண்ணல. நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன். பட் மெத்தடுங்கிறது வேறு, நம்மளா ஓனாக இதை வச்சு இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுங்கிறது வேறு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி என்னோடய க்ரியேட்டிவில் நான் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். ரெசின் வச்சு எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். இது வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மெத்தட் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நான் 2 மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பெண்டன்ட்டுக்காக ரிங்ஸ், அதாவது ரிங்கில் இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்டு வாங்கிட்டு வந்தது. எனக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும், எனக்கு அதை போடுற பழக்கம்லாம் கிடையாது. அதை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பாப்பாக்காக நான் வந்து நெக் செட் மாதிரி ட்ரை பண்ணேன். அது எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெட் கலர் மெரூன் கலரில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அழகாக இருக்கும். இல்லாட்டி க்ரீன் கலரில் பண்ணலாம். மற்ற கலர்ஸ் எல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு எடுத்து காமிக்காது. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து ஸ்டட் வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து அந்த கம்பல். இதை வந்து இவ்வளோ பெருசு யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பின்னாடி இருந்ததை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அதுக்கு சேம் இதே பீட்ஸ் தான், அதாவது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கிற பீட் தான் நான் கொடுக்க போகிறேன். கிளாஸ் பீட் தான். பாருங்கள், இதில் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த பீட் வந்து 2 பீடு மிஸ் ஆகிருந்தது. அதை கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு நானே அந்த சுற்றி இருக்கிற அந்த ஒயிட் பீடை நான் தான் கொடுத்தேன். இப்போது சுற்றி ரிங்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கியர் ஒயரை எடுத்துக்கோங்க. விட்டுட்டு வெளியே இழுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஒயர்லேயுமே கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் கொடுத்து நல்லா இழுத்துட்டு அதை டைட் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க.
நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் லைக் பண்ணலாம் இல்லைங்களா? யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் எனக்கு லைக் ஷேர் பண்ணுறீங்களோ அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடலாம், என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் 11 பீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது என்னோடய பாப்பாக்காக நான் மேக் பண்ணது. இப்போது நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கியர் லாக் போட்டு அந்த ஒயரை ரிவர்ஸில் கீழே ஃபோல்டு பண்ணி எடுத்து மறுபடியும் நான் அந்த கிளாஸ் பீட்ஸ்குள்ளே விட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டாக இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் குட்டியாக உள்ளே ஃபோல்டு பண்ணி விட்டுருக்க ஒயரை கீழ்ப்பக்கமாகவும் இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த கியர் லாக் வந்து கிட்ட போயிட்டு இந்த பீட் கிட்ட போய் நிற்கும். அந்த ஹோலுமே குட்டியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்லலாம் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து வாய்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எடிட்டில் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்க ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸுமே போடணுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லைங்களா? யாராவது யூடியூப் சேனல் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அது யூஸாக இருக்கும். ஏன்னா நானுமே இப்போ தான் பிஹைனர் ஒரு 5 மந்த்தாக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் எப்போவோ ஆரி கிளாஸ் முடித்தேன், எப்போவோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை. சரி நம்மளா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ப்ரூச் கிளாஸ் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வீடியோஸ் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நான் முடிச்சிருக்க கிளாஸஸ் தான். எதுவுமே நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படிலாம் நான் ஓரளவுக்கு ப்ராப்பராக முடித்தேன். எனக்கு தெரிஞ்ச கிளாஸஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூச் கிளாஸ்க்கான வீடியோஸை நான் கண்டிப்பாக போடுற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரை நான் வந்து சீட் பண்ண விரும்பல. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் 2 சைட்லையுமே 11 பீட் கொடுத்துட்டு நான் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிவிட்டேன். அந்த ரிங்கில் நான் ஒரு ஜம்ப்ரிங், அதாவது சர்க்கிள் மாதிரி இருக்கிற அந்த ஹோல்குள்ளே நான் வந்து ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணி டோரி கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எங்களுக்காக மேக் பண்ணிப்பேன், நான் சேலுக்காக எதுவும் மேக் பண்ணல. ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்டேட்டஸ் வச்சாலும் நம்மக்கிட்ட யாரும் கேட்டதில்லை. அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா? நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நம்மளை மாதிரி யாரோ தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் பார்த்து மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் யூஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக சரி வீடியோ போடலாம், நமக்கு தெரிஞ்சது யாரோ கற்றுக்கட்டுமேன்ட்டு நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள், இது என்னோடய பாப்பா